ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் தான் ரோமியோ திரைப்படம் வெளிவந்திருந்துச்சு. இந்த படத்தை நிறைய பேர் விஜய் ஆண்டனிக்காக தியேட்டரில் போய் பார்த்துருப்பீங்களா இருக்கும். ஆனால் நிறைய பேர் இந்த படம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே படத்தை பார்க்க போகாமல் இருந்தீங்களா இருக்கும். அப்படிப்பட்ட நபராக இருந்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த திரை விமர்சனத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த படத்தை பார்க்கணுமா இல்லையா அப்படின்ட்டு. தச்சர இந்த படத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு IMDb 10க்கு 6.4 மக்களால் இந்த திரைப்படத்துக்கு 4.4 ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ IMDbயால் இந்த திரைப்படத்துக்கு 6.4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு மொக்கையான படமாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி, அதாவது டும் டும் பாட்டின் மூலமாக ஃபேமஸ் ஆக்கப்பட்ட அந்த நடிகை மிர்னாலினி, விஜய் ஆண்டனி, VTV கணேஷ், யோகி பாபு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு நார்மல் படமாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும். நார்மல் படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டுவாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் கல்யாணம் கட்டி வர அந்த வைஃபை ஹீரோ அதாவது விஜய் ஆண்டனி ஒன்ஸாக லவ் பண்ணுவாங்க. எல்லா ஹஸ்பண்ட்ஸும் ஒய்ஃபோட கனவை தண்ட கனவை நினைக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஓரளவு குடும்ப படமாக இருக்கும், அதே மாதிரி ஃபன்னும் இருக்கும், பாட்டும் இருக்கும், எல்லாமே இருக்கிற திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும். விஜய் ஆண்டனியை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கோணத்தில் இந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார். ஸோ தாராளமாக இந்த படத்தை சின்ன ஆக்கள்ல இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் பார்க்கக்கூடிய படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு.